Hey guys, நம்ம இந்த வீடியோல 60 டேஸ்ல எப்படி ஒரு ஃப்ரண்ட்-எண்ட் டெவலப்பர் ஆகலாம், ஃப்ரண்ட்-எண்ட் டெவலப்பர் ஆகிறதுக்கு என்னென்னலாம் படிக்கணும், என்னென்ன ஃப்ரீ ரிசோர்சஸ்லாம் இருக்கு, என்னென்ன டிப்ஸ் எல்லாம் வச்சு படிச்சா ஈஸியா 60 டேஸ்ல ஃப்ரண்ட்-எண்ட் டெவலப்பர் ஆகலாம் அப்படின்றத கம்ப்ளீட்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணா நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா கைட் பண்றேன். அதுக்கு முன்னாடி திஸ் இஸ் புவனேஷ், செல்ஃப் டெவலப்மெண்ட், கெரியர் டெவலப்மெண்ட், ஐடி ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். நம்ம கண்டென்ட் உங்களுக்கு உண்மையாவே யூஸ்ஃபுல்லா இருந்து அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என்ன எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிங்க, எஸ்பெஷலி நம்மளோட டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிங்க. அதில் ஸ்டடி மெட்டீரியல், ஜாப் அப்டேட்ஸ் இது எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ guys. நீங்க 60 டேஸ்ல ஃப்ரண்ட்-எண்ட் டெவலப்பர் ஆகிறதுக்கு நீங்க அதுக்கு கன்சிஸ்டண்டா படிக்கணும். ஸோ டெய்லி நான் சொல்லக்கூடிய இந்த டாபிக்ஸ் எல்லாமே அந்தந்த டேல நீங்க பெர்ஃபெக்ட்டா கவர் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களால 60 டேஸ்ல கம்ப்ளீட் ஃப்ரண்ட்-எண்ட் டெவலப்பர் ஆக முடியும். ஸோ ஃப்ரண்ட்-எண்ட் டெவலப்மெண்ட்னா என்ன, அதுக்கான ரோட் மேப் தனியா நம்ம சேனல்லேயே போட்டிருக்கோம். அதையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்றேன். அதையுமே ஒன்ஸ் நீங்க செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் டேல இருந்து 4th டேக்கு நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னா, எப்படி வெப்சைட் ஒர்க் ஆகுது, எப்படி ஒரு வெப் ஒர்க் ஆகுது அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கணும். லைக் டொமைன் நேம் சிஸ்டம்னா என்ன, HTTP புரோட்டோகால்னா என்ன, சர்வர் சைட்னா என்ன, கிளைண்ட் சைட்னா என்ன, ஒரு வெப்சைட்டை மேக் பண்றதுக்கு என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத அந்த ஃபர்ஸ்ட் 4 டேஸ்ல நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ இதுக்கு டொமைன் நேம் சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஸோ ஒரு வெப்சைட் ஃபாஸ்டா லோட் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், ஸோ ஒரு வெப்சைட் எதுக்காக பில்ட் பண்றாங்க, என்னென்ன டெக்னாலஜிஸ் வச்சு பில்ட் பண்றாங்க, என்னென்ன டெக்னாலஜிஸ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்றதையும் ஒரு வெப்சைட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி பத்தி இந்த ஃபர்ஸ்ட் 4 டேஸ்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு வெப்சைட் ஒர்க் ஆகிறதுக்கான திங்ஸ், எப்படி வந்துட்டு டேட்டா புஷ் பண்ணணும், எப்படி வந்துட்டு ஒரு லைக் டொமைன் நேம் சர்வர்ல எப்படி எல்லாம் ஹோஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரியான பேசிக் வெப் பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் 4 டேஸ்ல தெரிஞ்சுக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தரா நீங்க டெக்னிக்கலா படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். டே 5 to டே 9ல உங்களுக்கு ஆத்தென்டிகேஷன்னா என்ன, ஸோ கிளைண்ட் அண்ட் சர்வர் சைட்ல ஆத்தென்டிகேஷன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, டோக்கன்ஸ்னா என்ன, ஸோ டோக்கனுக்கும் ஆத்தென்டிகேஷனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு, அண்ட் தென் வந்துட்டு கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்னா என்ன, ஸோ அது எப்படி எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுது, ஸோ அப்படின்றத பத்தியும், அண்ட் தென் இப்போ நம்ம ஒரு வெப்சைட் குள்ள போறோம் அப்படின்னா அக்செப்ட் குக்கீஸ்ன்னு கேட்கும் இல்லையா, ஸோ அக்செப்ட் குக்கீஸ்னா என்ன, அக்செப்ட் குக்கீஸ் எப்படி வந்துட்டு கிளைண்டோட இன்டராக்ட் ஆகுது, அது எதுக்காக யூஸ் பண்றாங்க வெப்சைட்ஸ்ல, ஸோ அப்படின்றத பத்தி எல்லாம் நீங்க லேர்ன் பண்ணணும். அண்ட் தென் டோக்கன் அண்ட் அத்தென்டிகேஷன் அண்ட் தென் வந்து குக்கீஸ் பத்தி லேர்ன் பண்ணிக்கிட்டு சிஎஸ்பி அப்படின்ற டாபிக் பத்தி நீங்க படிக்கணும். ஸோ ஒரு செக்யூரிட்டினா என்ன, ஒரு ப்ரொடெக்ஷன்னா என்ன, ஒரு வெப்சைட் வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். as well SSL சர்டிபிகேட்னா என்ன, SSL சர்டிபிகேட்ஸ் வெப்சைட்ல எதுக்கு வந்துட்டு யூஸ் ஆகுது, எதுக்காக அந்த செக்யூரிட்டி பிளாட்ஃபார்ம் வச்சிருக்காங்க அப்படின்றத பேசிக்ஸை நீங்க இந்த 5 to 9 டேஸ்ல படிச்சிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகலாம். ஸோ அதுல இருந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா டெக்னிக்கல் ஸ்டார்ட் பண்ணும். டே 10ல இருந்து டே 15குள்ள HTML பத்தி நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். HTMLனா என்ன, HTML ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணும், டாக் டைப்னா என்ன, HTMLோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் எப்படி வரும், அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை VS கோட்ல நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம், டைட்டில், ஹெட், பாடி, ஸோ அதில் எப்படி ஸ்கிரிப்ட் டேக் ஆட் பண்ணலாம், அதில் எப்படி நம்ம லிங்க் ஆட் பண்ணலாம், அதில் இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்ஸ், டேபிள், ரோஸ், காலம்ஸ், ஸோ இதை பற்றி எல்லாம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். HTML படிக்கிறதுக்கு ஒரு 5 டேஸ் தான் ஆகும். HTML பற்றி கம்ப்ளீட் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். ஸோ HTMLோட கரண்ட் வெர்ஷன் என்ன, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், HTML ஆக்சுவலி எதுக்காகலாம் யூஸ் ஆகுது அப்படின்றது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக படிக்கணும். ஸோ HTML எப்படி வீடியோ அப்லோட் பண்ணலாம், மல்டிமீடியா அப்லோட் பண்ணலாம், ஃபோட்டோஸ் எப்படி அப்லோட் பண்ணலாம், ஸோ அதோட ஹைட் அண்ட் வித் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம், ஒரு வெப்சைட்டை HTMLோட அந்த நம்ம கண்டென்ட் கொடுக்குறோம்ல அந்த கண்டென்ட்லாம் எப்படி வந்து ஷோகேஸ் ஆகுது அப்படின்ற HTML பற்றின ஒரு கம்ப்ளீட் ஐடியா இருக்கணும். இதுக்கு 5 நாள் ரொம்பவே அதிகம் தான். 5 நாளில் நீங்கள் ஈஸியாக HTML பற்றின ஒரு ஓவர்வியூக்கு வந்துட முடியும். எதுக்கு யூஸ் ஆகுது, எப்படி அதில் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற வரைக்குமே இந்த 5 நாளில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். டே 16ல இருந்து டே 21 வரைக்கும் CSS பத்தி நம்ம ஃபுல்லா படிக்கணும். CSSனா என்ன, அதுல கலர் கரெக்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும், பேக்ரவுண்ட் கலர் எப்படி ஆட் பண்ணணும், அதுல இருக்க பாக்ஸ் மாடல் என்ன, டைப்போகிராஃபி என்ன, ஃபாண்ட் என்ன, ஃபாண்ட் சைஸ் என்ன, CSS ஆக்சுவலி எதுக்காக யூஸ் ஆகுது, CSS வச்சு ஒரு வெப்சைட்டை எவ்வளவு சூப்பரா நம்ம மேக் பண்ணலாம் அப்படின்றத பத்தி உங்களுக்கு கம்ப்ளீட்டா தெரிஞ்சிருக்கணும். CSS ஒரு பெரிய கடல், அது படிக்கிறதுக்கு 5 நாள் பத்தாது. பட் பேசிக்ஸ் ஆஃப் CSS உங்களால படிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேபுக்கும், ஒரு மொபைலுக்கும், ஒரு லேப்டாப்புக்கும் மீடியா குவரி நம்ம எழுதணும், அதுக்கு எவ்வளவு வித் யூஸ் பண்ணணும், ஸோ இது எல்லாமே CSSல நீங்க கம்ப்ளீட்டா படிச்சுக்கணும். ஸோ இந்த 5 நாள்ல உங்களுக்கு கிரிட் சிஸ்டம் பத்தி தெரிஞ்சிருக்கணும், லே அவுட் பத்தி தெரிஞ்சிருக்கணும், அண்ட் தென் CSSல
என்னென்ன ஸ்டைல்ஸ் இருக்கு, என்னென்ன ஃபாண்ட்ஸ் இருக்கு, அஸ் வெல் சிஎஸ்எஸ்ல என்னென்ன குவைரிஸ் இருக்கு, செலக்டார்ஸ் இருக்கு, இன்லைன் சிஎஸ்எஸ்னா என்ன. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்து அப்படின்னா HTML, CSS அண்ட் தென் ஒரு வெப்சைட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, வெப்போட பேசிக்ஸ் பற்றி இந்த 3 உங்களால் 21 நாளில் படிச்சு முடிச்சிருக்க முடியும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம JavaScriptக்கு மூவ் ஆகணும். 22 to 27 days இந்த டைம்ல JavaScript பத்தி படிக்கணும். JavaScriptனா என்ன, JavaScript எதுக்கு யூஸ் ஆகுது, JavaScriptோட கரண்ட் வெர்ஷன் என்ன, JavaScript ஆக்சுவலி எதுக்காக யூஸ் பண்றாங்க, ஈவன் இ-காமர்ஸ் வெப்சைட்ல என்ன வெப்சைட் எடுத்துக்கலாலும் JavaScriptோட ஃபங்க்ஷனாலிட்டி எதுக்கு யூஸ் ஆகுது, ஹோஸ்டிங்னா என்ன, அண்ட் தென் வந்துட்டு JavaScriptல இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் என்ன, வேர் லெட் கான்ஸ் இதுக்கான டிஃபரன்ஸ் என்ன, அண்ட் தென் JavaScriptல இருக்க ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஏரோ ஃபங்க்ஷன்ஸ் என்ன, எப்படி நம்ம லென்த்தி கூட ஷார்ட் கோடா எழுதலாம், அண்ட் தென் JavaScriptல இருக்கக்கூடிய அரேஸ், மெத்தட்ஸ் லைக் லெட், புஷ், ஸ்லைஸ், பாப் இந்த மாதிரியான திங்ஸ் எந்தெந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும், JavaScript பத்தின கம்ப்ளீட் ஐடியா உங்களுக்கு இருக்கும். ஆக்சுவலி நம்ம இந்த திங்ஸ் படிச்சிட்டோம் அப்படின்னாலே ஒரு வெப்சைட்ல நம்ம போகும்போது JavaScript எந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்காங்க, அஸ் வெல் அந்த எந்த லிசனர் யூஸ் பண்ணிருக்காங்க, ஒரு ஃப்ரீ லோடர் வருது அப்படின்னா அந்த இடத்துல டைம் அவுட் யூஸ் பண்ணிருக்காங்களா, என்ன யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது ஒரு டெவலப்பர் மோட்ல நமக்கே தெரியும். நம்ம எந்த வெப்சைட் குள்ள போய் பார்த்தாலுமே இந்த இடத்துல இது யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்ற ஒரு ஐடியாக்கு நம்ம வந்துருவோம். ஸோ இதுதான் JavaScript திங்ஸ். ஸோ JavaScript பத்தி உங்களுக்கு 22 to 27 டேஸ்ல நீங்க எல்லாமே படிச்சிருக்கணும். பட் இது படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் ஓரளவுக்கு நீங்க எல்லாமே கவர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கவர் பண்ண ட்ரை பண்ணுங்க. டேட்டா டைப்ஸ் என்னென்ன இருக்கோ ட்ரை பண்ணுங்க. ஹோஸ்டிங்னா என்னன்னு பாருங்க, அக்ரானிம்ஸ்னா என்னன்னு பாருங்க. JavaScript பத்தின ஒரு ஓவர்வியூக்கு வாங்க. தியரிட்டிக்கலாகவும் அஸ் வெல் கோடு எழுதி பாருங்க, ப்ராக்டிக்கலாகவும். ஸோ JavaScriptக்கு அப்புறமா நம்ம ரியாக்டுக்கு போகணும். ரியாக்ட் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அதுதான் Git and GitHub வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் கோடு. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒரு கோடு லைக் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னா ஒரு கோடு எழுதுறீங்க அப்படின்னா அந்த கோடை எல்லாருமே பார்க்கலாம், அந்த கோடை எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணலாம். நீங்க அந்த கோட்ல ஏதாவது சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா Git and GitHubல அவங்களுக்கு நீங்க கொலாபரேட்டர் ஆக்சஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க அந்த கோடை பார்க்கலாம், அவங்க அந்த கோடை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸை பத்தி லேர்ன் பண்ணுங்க. அதில் இருக்கக்கூடிய புஷ், புல் அண்ட் தென் இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எப்படி வந்துட்டு ரன் ஆகுது, கிட் இனிட் எப்படி பண்ணணும், கிட்ல கம்ப்ளீட் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். கிட்ல ஒரு 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 திங்ஸை எப்படி நம்ம புஷ் பண்ணணும், புல் பண்ணணும், கிட்டை எப்படி டவுன்லோட் பண்ணி நம்ம VS கோடுக்கு எடுத்துட்டு வரணும், இல்லை VS கோட்ல இருந்து எப்படி நம்ம கிட்டுக்கு கொடுக்கணும், இதை கம்ப்ளீட் நாலேஜ் உங்களுக்கு இருக்கும். வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். ஸோ இது Git and GitHub இல்லாம கிட் பக்கெட்டோ எது வேணா எடுத்துக்கலாம். பட் Git and GitHub தான் மோஸ்டா எல்லா கம்பெனிலையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 4 நாள் எடுத்தா போதும். 28 to 31 டேஸ்க்குள்ள உங்களால கம்ப்ளீட்டா Git and GitHub பத்தி நல்லாவே கத்துக்க முடியும். ரியல் டைமா ஒரு ப்ராஜெக்ட்டுமே உங்களால பண்ணி பார்க்க முடியும். 32 to 36 days இந்த டைம் ஃப்ரேம்ல ரியாக்ட் பத்தி படிக்க ஸ்டார்ட் பண்ணும். லைக் வந்துட்டு உங்களுக்கு கிளாஸ் காம்பனன்ட்ஸ்னா என்ன, காம்பனன்ட்ஸ்னா என்ன, JSXனா என்ன, XMLனா என்ன, XTMLனா என்ன, ஸோ இதெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ரியாக்ட் எதுக்காக யூஸ் பண்றாங்க, ரியாக்ட் ஏன் டாப் டெக்னாலஜியா இருக்கு, ரியாக்டை யார் வந்துட்டு கண்டுபிடிச்சா, அதோட வெர்ஷன், அதோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர், ஹூக்ஸ் கான்செப்ட், ஸோ இதை பேசிக்ஸ் திங்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ப்ராப்ஸ்னா என்ன, இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் ரியாக்ட்ல இந்த ஒரு 4 டேஸ்ல தியரிட்டிக்கலா படிச்சுட்டு கோடு நீங்க எழுதி பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ரியாக்டை இன்ஸ்டால் பண்ணி பாருங்க. ரியாக்ட் அப்ளிகேஷன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றது எல்லாமே பாருங்க. ரியாக்ட் எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்றாங்க, அதை எப்படி எல்லாம் யூஸ் பண்றாங்க, ரியாக்டோட கோட் ரீயூசபிலிட்டி எல்லாமே நீங்க லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும். இது லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ரியாக்ட் கான்செப்ட்ஸ்க்கு நம்ம மூவ் ஆகலாம். 37 to 43 டேஸ் இந்த டைம் ஃப்ரேம்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஹூக்ஸ்னா என்ன, ஸோ ஹூக்ஸ் எதுக்காக யூஸ் பண்றாங்க, ஹூக்கோட கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்றத பத்தி நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஹூக்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, ஹூக்கை எந்தெந்த இடத்துல காம்பனன்ட்ஸ்ல யூஸ் பண்றாங்க, அது ரியாக்டுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல் ஆகுது, ஸோ மற்ற பீப்புள் கூட ரியாக்ட் எப்படி கம்யூனிகேட் ஆகுது, ஸோ ரியாக்டோட UI எலமெண்ட் எப்படி இருக்கு, என்னென்ன திங்ஸ் எல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி நம்ம இம்போர்ட் பண்ணலாம், ஸோ எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம், ஸோ JSX ஃபைல்ல இருந்து இந்த திங்ஸ் பத்தி உங்களுக்கு கம்ப்ளீட்டா தெரிஞ்சிருக்கணும். லைக் ப்ராம்ப்ட் ட்ரில்லிங்னா என்ன, ஸோ ஸ்டேட்ஸ்னா என்ன, ப்ராப்ஸ்னா என்ன, ஸோ இந்த மாதிரியான ரியாக்டோட பேசிக் கான்செப்ட்ஸ்ல இருந்து அட்வான்ஸ் ரியாக்ட் கான்செப்ட்ஸ் வரைக்கும் இந்த டேஸ்ல நீங்க கம்ப்ளீட்டா கவர் பண்ணி முடிச்சிருக்கணும். 43 to 48 டேஸ்ல ரியாக்ட் நம்ம படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா
ரியாக்ட் ஏபிஐனா என்ன, கான்டெக்ஸ்ட் ஏபிஐனா என்ன, ரியாக்ட் ரவுட்டர்னா என்ன, ரவுட்டரை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், லைக் ரியாக்ட் ஸ்டைல்னா என்ன, ரியாக்ட்ல எப்படி இன்ஸ்டைல் சிஎஸ்எஸ் கொடுக்கலாம், HTML எழுதலாம், எப்படி JavaScript கொடுக்கலாம், ரியாக்டோட ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றது எல்லாமே எண்டில் நீங்கள் படிக்க முடியும். ஸோ குறிப்பாக ஏபிஐ பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ரெஸ்ட் ஏபிஐ மாதிரி ரியாக்ட் ஏபிஐல நீங்கள் என்ன மாதிரி எல்லாம் கிரியேட் பண்ணணும், ஸோ ஒரு பேக்கெண்டோட கனெக்டிவிட்டி எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கணும். ஸோ நம்ம பேக்கெண்டை ஃபுல்லாக ஒர்க் பண்ணாட்டியும் பேக்கெண்டை எப்படி கனெக்ட் பண்ணணும், ஏபிஐனா என்ன அப்படின்ற ஐடியா உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா ஏபிஐ கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் தான் இதில் வந்துட்டு ஆட் பண்ணி அதை கால் பண்ணுவீங்க. ஸோ அதோட நாலேஜ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கணும் ஏபிஐனா என்ன அப்படின்றத பற்றி. டே 49-50ல ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷனை எப்படி டெப்ளாய் பண்ணணும், நெக்லி ஃபைல் எப்படி டெப்ளாய் பண்ணலாம், ஒரு லைக் கிட் அண்ட் கிட்ஹப்ல எப்படி டெப்ளாய் பண்ணலாம், ஸோ என்ன மாதிரி ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரில் ரியாக்ட் அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்னென்ன சோர்சஸ்லாம் இருக்குது, டெப்ளாய் ஃப்ரீயாக பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த இடத்துல பண்ணணும், ஒரு டெப்ளாய் பண்ணுறதுக்கு என்னென்ன திங்ஸ் நமக்கு தேவை, ஏன்னா ரியாக்ட் டெப்ளாய் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த 2 டேஸில் நீங்கள் படித்து முடிச்சிருக்கணும். அது முடிச்சிட்டீங்க அப்படின்னா 50 to 60 days இந்த லாஸ்ட் 10 டேஸில் நீங்கள் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணணும். ஸோ ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் இந்த சென்ஸ் நீங்கள் என்ன வேணால் கிரியேட் பண்ணலாம், என்ன வேணால் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். லைக் வந்துட்டு உங்களுக்கு ஒரு இகாமர்ஸ் வெப்சைட் கிரியேட் பண்ணலாம், இல்லை சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணலாம், இல்லை உங்களுக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணலாம், இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒரு கடை வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். ரியாக்ட்லேயோ ஜாவாஸ்கிரிப்ட்லையோ மேஜராக ரியாக்டில் பண்ணுறது பெட்டர். ஸோ இந்த 10 டேஸில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்காவது ஒருத்தருக்கு நீங்கள் ஃப்ரீயாக ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி அது எப்படி ரியல் டைமில் ஃபங்க்ஷன் ஆகுது, அந்த எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள் என்ன ப்ராஜெக்ட்ஸ் வேணால் பண்ணலாம். இந்த லாஸ்ட் 10 டேஸில் அந்த ப்ராஜெக்ட்ஸை பண்ணி அந்த ப்ராஜெக்டை டெப்ளாய்மெண்ட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரெஸ்யூம் மேக் பண்ணிட்டு ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு ரெடின்னு அர்த்தம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 60 டேஸில் உங்களால் ஒரே நாளில் ஏதாவது ஒரு கொஞ்சமாக நீங்கள் லேக் ஆனால் கூட டைம் டியூரேஷன் தள்ளி போய்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு 90 டேஸாக இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, பட் 60 டேஸில் முடிக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ஒரு ஆளாக படிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களால் ஈஸியாக படித்து முடிச்சிட முடியும். ஸோ அப்படி படிக்கணும்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அஸ் வெல் ஃப்ரண்ட்-எண்ட் டெவலப்மெண்ட்டில் எல்லா கம்பெனிலையும் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் ஃப்ரீலான்சிங் பண்ணலாம், ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், பெரிய கம்பெனிஸ்லேருந்து எல்லா கம்பெனிஸும் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆவரேஜாக 6 to 8 lakh வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நல்ல பேக்கேஜுமே உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃப்ரண்ட்-எண்ட் டெவலப் படிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். அண்ட் தென் இப்போ நான் சொல்லக்கூடிய படித்த ஆர்எல்ஸ் இந்த இது எல்லாத்துக்குமே நான் எங்கப்பா படிக்கலாம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அதுலேயுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்குமே ப்ரொவைட் பண்ணுறேன். லைக் வந்து W3 ஸ்கூல்ஸ்லேருந்து எங்கே வந்துட்டு ஒரு வெப்சைட் பற்றி படிக்கணும், எங்கே வந்துட்டு JavaScript பற்றி படிக்கணும், என்ன யூடியூப் சேனலில் நீங்கள் படிக்கலாம், தமிழில் இதில் படிக்கலாம், அஸ் வெல் இங்கிலீஷில் என்ன படிக்கலாம், என்னென்ன வெப்சைட்ஸில் ஃப்ரீ ரிசோர்ஸஸ்லாம் இருக்குது அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அது எல்லாமே மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அஸ் வெல் நம்மளோட அதர் வீடியோவுமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ டெக்னிக்கலாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்க. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாகவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க guys. Like bye guys, take care, do what you love guys. This is Bhuvanesan. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வேல்யூ ஏதாவது நான் கண்டிப்பாக ப்ரொவைட்